தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கும் பாலினம் ஆணா பெண்ணா என கண்டறிவதாகவும், குறிப்பாக தருமபுரியில் அதிக அளவில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் கருவில் இருக்கும் பாலினம் குறித்து தெரிவிப்பதாக வந்த புகாரின் பேரில் அங்கு தீவிர கண்காணிப்பில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தனர். அதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்ப்பிணி பெண்களின் வீட்டிற்கே ஸ்கேன் செய்யும் இயந்திரம் கொண்டு சென்று கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தருமபுரி மாவட்டம் மருத்துவ மற்றும் ஊரக இணை இயக்குனர் சாந்தி அவர்களை பிடித்து கைது செய்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று கருவில் இருக்கும் பாலினம் கண்டறிய ஸ்கேன் செய்யும் இயந்திரம் மூலம் அங்கு தெரிவதாக கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த பெண்ணிடம் 20,000 ரூபாய் பணம் வாங்கியதாகவும் தெரியவந்தது. இது குறித்து வந்த புகாரின் பேரில் மருத்துவம் மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் அவர்களை கையும் களமாக பிடித்து தலைவாசல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இது குறித்து தலைவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கள்ளக்குறிச்சி பனைமடல் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் பிரசாத் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்த பாலினம் கண்டறியும் ஸ்கேன் இயந்திரம் மற்றும் கர்ப்பிணி பெண்களிடம் இருந்து வாங்கிய 20,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வேறு எங்கேனும் இது போன்ற பாலினம் கண்டறியப்படுகிறதா என்பது குறித்தும் சாந்தி தலைமையிலான குழுவினர் அந்த பகுதி முழுவதும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.